Hi everyone, this is from SEBI IAS Academy. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வெனின்சுலா எதிர்க்கட்சி தலைவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு. ஸோ நோபல் பரிசு வந்து 1901 வழங்கப்படுகிறது. 6 துறைகளுக்கு வந்து இந்த நோபல் பரிசு வழங்கப்படும். அமைதி, இலக்கியம், இயற்பியல், வேதியியல், மருத்துவம் மற்றும் பொருளாதாரம். ஸோ அமைதிக்கான நோபல் பரிசு வெனின்சுலா நாட்டை சேர்ந்த மரியா கொரினா மச்சோடாவுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ எதற்காக அப்படின்னா, இவங்க அந்த வெனின்சுலா நாட்டை வந்து இராணுவ மயமாக்குதலுக்கு எதிராக இவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. மக்களாட்சியின் சுடரை வந்து அணையாமல் பாதுகாத்து அமைதிக்காக 20 வருடமாக இவங்க பாடுபட்டும் வரும் காரணத்தினால்தான் இவங்களுக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வந்து வழங்கப்பட்டிருக்கு. விசாரணை கைதிகளுக்கு வாக்குரிமை மத்திய அரசு பதிலளிக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவு. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனல் ஆர்டிகல் 326 என்ன சொல்லுது அப்படின்னா, வயது வந்து ஒரு வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களவை மற்றும் சட்டசபை தேர்தலை வந்து நடத்த வேண்டும். ஆர்டிகல் 327 தேர்தலை நடத்தக்கூடிய விதிமுறைகளை வந்து அதற்கான சட்டங்களை பாராளுமன்றமே ஏற்றிக்கொள்ளலாம். ஸோ அதன்படி கொண்டு வரப்பட்டது தான் பீப்புள் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட், அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஊழல் மற்றும் தேர்தல் தொடர்புடைய குற்றங்களில் சிறையில் அடைக்கப்பட்டவர்களை தவிர்த்து நாடு முழுவதும் பல்வேறு வழக்குகள் தொடர்பாக சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள 4.5 லட்சம் விசாரணை கைதிகள் மற்றும் குற்றம் உறுதி செய்யப்படாத கைதிகள் வாக்களிக்க மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் வந்து தடை விதிக்கிறது. ஸோ சிறைகளில் உள்ள 75% கைதிகள் விசாரணை கைதிகளாகவே உள்ளனர். அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு முழுவதுமாக நிறைவடையும் முன் வாழ்வின் பெரும்பகுதி சிறையிலே அவங்க கழிக்க வேண்டிய நிலை இருக்கு. ஸோ அவங்க வந்து விசாரணை கைதிகள் மீதான குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்படும் முன் அவர்களது வாக்குரிமையை வந்து பறிக்கக்கூடாது. பேஸ்ட் ஆன் பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் பேஸ் பண்ணி அவங்களுடைய வாக்கு உரிமையை வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பறிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது குறித்து பதிலளிக்க தான் சுப்ரீம் கோர்ட் வந்து மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் வந்து உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. வயநாடு மறு கட்டமைப்புக்கு ரூபாய் 2220 கோடி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாமுக்கு ரிலவெண்ட்டாக வரும் அப்படின்னா, குரூப் 1 மெயின்ஸில் பேப்பர் 4ல் என்விரான்மெண்ட்டில் நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியில் வந்து வரும். ஸோ இதோட பேக்ரவுண்டை பார்த்தோம்னா, 2005ல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து சென்ட்ரல்லையும், ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் டிசாஸ்டர் அத்தாரிட்டி வந்து வரக்கூடிய அந்த டிசாஸ்டர்ஸை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக அதுக்குரிய ப்ரிப்ரேஷனை பண்ணுறதுக்காக தான் இந்த அத்தாரிட்டி வந்து மெயினாக இருக்கும். ஸோ இவங்கக்கிட்ட ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று ஃபண்டு வந்து இவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ ஸ்டேட்டில் ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் வந்துச்சுன்னா இமீடியட் ரிலீஃபுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டை வந்து இமீடியட் ரிலீஃபுக்காக அதை வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு வந்து யார் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் தி ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ் படி இதில் இருக்கக்கூடிய ஃபண்டில் 75% சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 25% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 75:25% வந்து நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸுக்கும், அதே மாதிரி 90:10 ரேஷியோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு வந்து 90% சென்ட்ரல் ப்ரொவைட் பண்ணுவாங்க, 10% வந்து ஸ்டேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹிமாலயன் ஸ்டேட்ஸுக்கும் 90:10 ரேஷியோவில் வந்து இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது நேச்சுரலாக டிசாஸ்டர் வரும்போது ஸ்டேட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிசாஸ்டர் வரும்போது ஸ்டேட் வந்து சென்டர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இதை வந்து ஒரு நேஷ்னல் டிசாஸ்டராக அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அப்படி நேஷ்னல் டிசாஸ்டராக அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு வந்து பேஸ்ட் அப்பான் தி ஃபினான்ஸ் கமிஷன் அவங்களும் ஒரு ஃபண்டை என்ன பண்ணுவாங்கன்னா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நேஷ்னல் டிசாஸ்டராக அது அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, எக்ஸப்ட் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு போக சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியாகவே நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டிலிருந்து ஸ்டேட்டுக்கு தனியாக எக்ஸ்ட்ராவாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வயநாட்டில் நடந்திருக்கிற அந்த நிலச்சரிவை வந்து நேஷ்னல் டிசாஸ்டராக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதற்கான ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணுமாறு தான் கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் வந்து நம்முடைய பிரதமர் மோடி கிட்ட வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இன்று கிராம சபை கூட்டம். ஸோ கிராம சபை கூட்டம் வந்து வருடத்தில் 4 நாட்கள் வந்து நடைபெறும். என்னென்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2. ஸோ அக்டோபர் 2 2ஆம் தேதி நடைபெற இருந்த கிராம சபை கூட்டம் வந்து பண்டிகை காரணமாக தூத்துக்குடியில் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கிராம சபை ஆர்டிக்கல் நம்முடைய கான்ஸ்டியூஷனில் 243A வந்து சொல்லப்பட்டிருக்கு. எப்போ இந்த ஆர்டிக்கிள் ஆட் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா பை 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1992. ஸோ கிராம சபை அப்படின்னா என்னன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய 18 வயது நிரம்பிய எலக்டோரல் ரோல்ஸில் பதிவு பண்ண எல்லாருமே இந்த கிராம சபையில் வந்து வருவாங்க. ஸோ எதற்காக இந்த கூட்டம் கண்டக்ட் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்காகவும் சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் இதை பற்றி ஸ்கீம்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவும் அந்த ஸ்கீம்ஸுக்கு வந்து கரெக்டான பயனாளிகள் கிட்ட போய் சேர்றதுக்காகவும் தான் இந்த கிராம சபா கூட்டத்தை வந்து நடத்துகிறாங்க. மலைப்பகுதி வாழ் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விடியல் பயண திட்டம் விரிவாக்கம். ஸோ அந்த விடியல் பயண திட்டம் வந்து மலைவாழ் பகுதி மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. மலை பகுதிகள் அதற்கு உட்பட்ட பேருந்து வசதி உள்ள பகுதிகளில் 35 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை சாதாரண கட்டண பேருந்துகளில் 40% அதற்கு மேல் பாதிப்பு தன்மை கொண்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர் கூட போகிற துணையாளர் ஒருவருக்கு வந்து கட்டணம் இல்லாமல் பயணிக்க இந்த விடியல் பயண திட்டம் வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது.